எல்லாம் வல்ல இறையவனை வணங்கி உலகம் அப்பப்பா என்னே ஒரு அதிசயம். அழகான ஓவியம் போல அமைந்திருக்கிறது இந்த உலகம். மலையும் கடலும் பேசும் மொழியாய், மனிதன் கேட்க மறந்த இசையாய், வானம் நீல நிற கவிதை, நட்சத்திரங்கள் அதன் எழுத்துக்களாய், காற்றின் நெஞ்சில் பயணிக்கும் அமைதியின் ரகசியங்கள், சிரிப்பும் கண்ணீரும் கலந்து சுழலும் மனித வாழ்க்கை. அன்பு இருந்தால் பூமியே சொர்க்கமாகும் உலகம். நாம் விதைக்கும் எண்ணங்கள் தான் நாளைய உலகின் விதைகள். நல்லதை நட்டு வளர்த்தால் நல்ல உலகம் மலரும் நாளை. வானத்தின் உயரத்தில் இருந்து பார்த்தால் வைரமாய் மின்னும் நகரமாம் எம் மதுரை. கோபுரங்கள் காக்கும் கல்வி மண்ணில் அறிவின் ஒளி வீசி பரவுகின்றது. அந்த நகரத்தின் இதயத்தில் அமைந்துள்ளது பெருமை மிகு சாத்தமங்கலம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி. வானிலிருந்து பூமிக்கு தாழ்ந்து வரும்போது அறிவின் ஆலயம் தென்படுகின்றது. சிறு குழந்தைகளின் கனவுகள் இங்கே நாள்தோறும் இறக்கை கட்டி பறக்க தொடங்குகின்றன. ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மாணவர்களின் எதிர்காலத்தை ஒளி வீசச் செய்கிறது. கல்வியும் ஒழுக்கமும் மலரும் பசுமை தலமாக இந்த பள்ளி விளங்குகிறது. இங்கே ஒவ்வொரு வகுப்பறையும் அறிவின் தீபம் ஏற்றும் கோயிலாக இருக்கின்றது. சமூகத்தின் எதிர்காலத்தை உருவாக்கும் புனித பணியில் இந்த பள்ளி முன்னிலை வகிக்கின்றது. சாத்தமங்கலம் பள்ளி மதுரையின் கல்வி பெருமையை உயர்த்தும் ஒளி கோபுரமாய், கலையும் கல்வியும் சேரும் கனவு தோட்டமாக இந்த வளாகமே மலர்ந்து நிற்கின்றது. சுவர்களில் பாயும் புல்லட் ட்ரெயின் ஓவியம் மாணவர்களின் வேகமான எதிர்காலத்தை சொல்லாமல் சொல்லிச் செல்கின்றது. வானை நோக்கி எழும் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ராக்கெட் வடிவங்கள் இந்தியாவின் விண்வெளி கனவுகளை நினைவூட்டுகின்றன. நாளைய இந்தியா அனுப்பும் ராக்கெட்டுகளைப் போல மாணவர்களின் கனவுகளும் உயர உயர பறக்கின்றன. மதுரையின் ஆன்மீக பெருமை கள்ளழகர் ஓவியங்களில் உயிர்ப்பெடுத்து பள்ளியை ஆசீர்வதிப்பது போல் தெரிகின்றது. தமிழர்கள் வீரத்தை சொல்லும் ஜல்லிக்கட்டு காட்சிகள் சுவர்களில் பெருமையாக மலர்ந்து நிற்கின்றன. அறிவியல், கலாச்சாரம், வீர மரபு மூன்றும் ஒன்றாக இங்கே ஓவியங்களாக பேசுகின்றன. மாணவர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து பள்ளியை சுற்றி சுத்தமும் அழகும் சேர்த்து குப்பையை அகற்றி கலை உருவங்களை சுவற்றில் விதைத்த இந்த அரிய புதிய முயற்சி பள்ளியின் புதிய முகமாக மாறியுள்ளது. சாத்தமங்கலம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி கனவுகளை விதைக்கும் கல்வி தோட்டமாய் முதல் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு மாணவனின் மனதிலும் ஒரு பெரிய கனவு மலர்ந்து கொண்டிருக்கின்றது. நான் ஒரு நீதிபதியாய், ஒரு மிகச்சிறந்த சமூக சேவகியாய், உலக உயிர்ப்பின் தொழிலாம் சிறந்த விவசாயியாய், சிறந்த ஆட்சியாளராய், சிறந்த மக்கள் நலன் காக்கும் மக்கள் தொண்டனாய், நான் ஒரு மருத்துவனாய், ஒரு விஞ்ஞானியாய் என்று எதிர்காலம் பேசுகின்றது. சிலர் ஆசிரியராகி அறிவின் விளக்காக ஒளிர வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர் காவலராகி நாட்டை காக்க வேண்டும் என உறுதி கொண்டிருக்கின்றனர். சிலர் விண்ணை தொட்டிடும் விஞ்ஞானியாக இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் போன்ற இடங்களில் பணியாற்ற வேண்டும் என கனவு காண்கின்றனர். அந்த கனவுகளை விழிப்பூட்ட AI தொழில்நுட்பம் கொண்டு அவர்களின் எதிர்கால உருவங்கள் இதோ இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் மருத்துவராய், விஞ்ஞானியாய், நீதிபதியாய், விவசாயியாய், ஆசிரியராய்,
உயர்ந்த பதவிகளில் இருப்பது போன்ற புகைப்படங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த புகைப்படங்கள் அழகான அடையாள அட்டைகளாக அவர்களின் கைகளில் ஒளிர்கின்றன. தினமும் அந்த அட்டையை பார்க்கும்போது கனவு மென்மேலும் வலுவடைகின்றது. என்னால் முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு இதயங்களிலும் மலர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் அந்த கனவுகளுக்கு இறக்கை கட்டி பறக்கச் செய்து கொண்டிருக்கின்றது. மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் இந்த முயற்சி பள்ளியின் மிகப்பெரிய பெருமையாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அறிவும் கனவும் சேரும் இந்த முயற்சி எதிர்கால இந்தியாவை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. மாணவர்களின் கனவுகளை நனவாக்கும் ஒளி விளக்காய் 2 மாதங்களுக்கு ஒரு முறை பள்ளியில் பெற்றோரும் ஆசிரியரும் ஒன்றிணையும் அருமையான தருணம் இது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் அன்புடன் பகிரப்படுகிறது. ஒழுக்கமும் நல்ல பழக்கங்களும் பற்றி வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகின்றன. பள்ளி வளர்ச்சி குறித்து புதிய முயற்சிகள் திட்டமிடப்படுகின்றன. குறைகள் ஏதேனும் இருந்தால் அதை சரி செய்யும் வழிவகைகளும் தேடப்படுகின்றன. மாணவர்களின் நலனே எங்கள் முதன்மை என்ற உணர்வு இங்கு உயர்வாய் நிற்கின்றது. குடும்பமும் பள்ளியும் ஒன்றாக இணையும் அழகான பாலம் இது. அன்பும் ஒற்றுமையும் கொண்டு பள்ளி முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. கல்வியும் ஒழுக்கமும் சேர்ந்து வளர்க்கும் பெருமை மிகும் இல்லமாய் எம் சாத்தமங்கலம் பள்ளி. காலை மாலை என்று ஒவ்வொரு நாளும் பள்ளி மாணவர் மற்றும் ஆசிரியர் கூடுகை. இக்கூடுகையின் போது மாணவர்களின் மனதில் ஒழுக்கத்தையும் ஒற்றுமையையும் விதைக்கும் இனிய தருணமாய் இருக்கின்றது. நாள்தோறும் புதிய அறிவு விதைகள் அங்கே விதைக்கப்படுகின்றன. நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல் என்பதை கற்றுத்தரும் இடமாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சாத்தமங்கலம் மாநகராட்சி பள்ளியில் படிக்கும் மாணவ செல்வங்களினுடைய தாய்மார்களுக்கு ஓர் அழைப்பு. மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து பசுமை உலகை உருவாக்குங்கள் என்ற அழைப்பு அது. அந்த மரக்கன்றுகள் நாளைய நிழலும் நலனும் ஆகும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு தாய்மாரின் கைகளிலும் மலர்ந்தது. மாணவர்களின் மனதில் இயற்கை அன்பை வளர்க்க பசுமைப்படை உருவானது. சிறு கைகளில் பெரிய பொறுப்பு மலர்ந்தது. மண்ணை நேசித்து விதைகளை விதைத்தனர் மாணவர்கள். நாள்தோறும் நீர் ஊற்றி தோட்டத்தை உயிரோடு வளர்த்தனர். அதனுடன் இணைந்தே மூலிகை தோட்டமும் உருவாகியது. துளசி, கரிசலாங்கண்ணி, மஞ்சள் போன்ற பல மூலிகைகள் வளர்ந்தன. இயற்கையின் அருமையை மாணவர்கள் நேரில் கண்டு மகிழ்ந்தனர். தோட்டத்தில் விளையும் காய்கறிகள் அன்போடு சேகரிக்கப்பட்டு அவை சத்துணவிற்கு வழங்கப்பட்டன. ஆரோக்கியமும் அறிவும் ஒன்றாக வளர்ந்த தருணம் இது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் எண்ணம் வலுவடைந்து ஒவ்வொரு செடியும் மாணவர்களின் முயற்சியை பெருமையோடு புகழ்ந்து பாடிக்கொண்டு நிற்கின்றது. பள்ளி வளாகம் ஒரு சிறிய பசுமை உலகமாக மாறியது. இயற்கையோடு வாழ கற்றுக் கொடுத்த அந்த முயற்சி பெருமை பெற்றது. பசுமைப்படை மாணவர்கள் சமூகத்திற்கு ஒரு முன் மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சாத்தமங்கலம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இன்னும் ஓர் நிகழ்வு. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி வழியில் இயங்கும் இளம் செஞ்சிலுவை அமைப்பு, சிறார் செஞ்சிலுவை சங்கம் மாணவர்களின் மனதில் மனித நேயத்தின் தீபம் ஏற்றியது. கல்வி சுற்றுலா, அறிவை விருத்தி செய்யும் களப்பயணம். களப்பயணம் என்ற பெயரில் அறிவை தேடும் இனிய பயணம் தொடங்கியது. தமிழ் நாகரிகம் மலர்ந்த புனித மண் கீழடி மாணவர்களின் கண்முன் உயிர்த்து நின்றது. 1000 ஆண்டுகள் பழமையான நாகரிகத்தின் சுவடுகள் அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின.
அந்த வரலாற்றை வெளிப்படுத்தும் கீழடி மியூசியம் அறிவின் கதவை திறந்தது. அடுத்த பயணமாக அவர்கள் சென்றது மதுரை ஏர்போர்ட். முதன்முறையாக விமான நிலையத்தை கண்ட மாணவர்களின் கண்களில் மகிழ்ச்சிகள் மின்னின. வானத்தை தொடும் அந்த காட்சி அவர்களின் எதிர்கால கனவுகளுக்கு இறக்கை கட்டி பறக்க தொடங்கியது. அறிவை தேடும் பயணம் அங்கேயே நின்று விடவில்லை. அடுத்தபடியாக அவர்கள் சென்றடைந்தது பெருமை மிகு கலைஞர் நூற்றாண்டு நூலகம். நூற்றாண்டு நினைவாக உருவான அந்த நூலகம் அறிவின் பெருங்கடலாய் தோன்றியது. ஆயிரக்கணக்கான புதுமையான நூல்கள் மாணவர்களை ஆச்சரியப்படுத்தின. அறிவின் வாசம் பரவும் அந்த இடத்தில் அவர்கள் ஒரு புதிய உலகத்தை கண்டு மகிழ்ந்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை பிரசிடென்சி நண்பர்கள் விதைத்த இந்த வாய்ப்பு மாணவர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவாகும். மாணவர்களின் எதிர்காலத்தை உயர்த்தும் எண்ணமே அவர்களின் சேவை. கல்விக்காக இணைந்த அந்த உதவி சமூகத்தின் அழகான எடுத்துக்காட்டாக மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அறிவை வளர்க்கும் புதுமை நிறைந்த கல்வி இல்லமாம் எம் சாத்தமங்கலம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உலக நிகழ்வுகளை அறிய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் மலர்ந்தது. தினசரி செய்தித்தாளின் செய்திகளை அவர்களின் கைகளில் சேர வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அந்த எண்ணத்தில் பிறந்ததுதான் சாத்தமங்கலம் செய்தி சேனல் என்ற புதிய முயற்சி. பள்ளி வளாகமே ஒரு சிறிய செய்தி நிலையமாக மாறியது. மாணவர்கள் செய்திகளை தேடி தேடி வாசிக்க தொடங்கினர். உலகம் முழுவதும் நடக்கும் நிகழ்வுகள் அவர்களின் கவனத்தில் வந்தது. தினமும் 2 மாணவர்கள் செய்தி வாசிப்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு செய்தி வாசிப்பாளரை போலவே தெளிவாக ஏற்ற இரக்கத்துடன் செய்திகளை வாசித்து வந்தனர். மாணவர்களின் இனிமையான குரல்கள் உலக செய்திகளாய் ஒலித்தன. மற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆர்வத்தோடு கேட்டு உலக செய்திகளை அறிந்து கொண்டார்கள். இந்த முயற்சி பேசும் திறனையும் தைரியத்தையும் மாணவர்களுக்கு வளர்த்து கொடுத்தது. வாசிக்கும் பழக்கம் மாணவர்களின் மனதில் வேரூன்றியது. தினசரி செய்தி அவர்களை விழிப்புணர்வுடன் வளர்த்தது. உலகத்தை அறியும் ஜன்னலாக இந்த நிகழ்ச்சி மாறியது. சிந்திக்கும் திறன் மாணவர்களின் உள்ளத்தில் விரிந்தது. அறிவை தேடி தேடி அழையும் மனம் தினந்தோறும் அவர்களிடையே வளர்ந்து கொண்டே இருந்தது. சாத்தமங்கலம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியின் ஒரு மறக்க முடியாத நாள். PSLV C-62 ராக்கெட் விண்ணை நோக்கி பாய்ந்த தருணம். மாணவர்களின் இதயம் லேப்டாப் லேப்டாப் என்று மிக வேகமாக துடிக்க ஆரம்பித்த நேரம். அந்த ஏவுதல் நடைபெற்றது சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் என்ற இந்தியாவின் விண்வெளி தளத்தில். பூமியை கண்காணிக்க உருவாக்கப்பட்ட EOS-N1 விண்வெளியை நோக்கி பயணித்தது. காலை 10:20 மணிக்கு மாணவர்கள் அந்த காட்சியை நேரடியாக பார்த்து மகிழ்ந்தனர். எம் பள்ளியின் 2ஆம் வகுப்பு கபடி வீரர்கள் பயிற்சி பெற்ற தருணம் இது. சின்ன குழந்தைகள் விளையாடி மகிழ்வது என்பது மிக மகிழ்ச்சியான தருணம். அதிலும் அவர்கள் மழலை பேசி விளையாடும் அழகோ மிக அருமை. அக்டோபர் 15 அன்று முழுவதும் அனைவரும் நினைத்தது ஒரே ஒரு மனிதரைத்தான். அவர்தான் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர். அவரது கனவுகள் மாணவர்களின் இதயத்தில் தீபமாக ஒளிர்ந்தது. பல மாணவர்கள் டாக்டர் APJ அப்துல் கலாம் போலவே வேடம் அணிந்து வந்திருந்தனர். வெள்ளை முடி, எளிய உடை, அவரின் தோற்றம் மீண்டும் உயிர்த்தது போன்று இருந்தது. மேடையில் நின்று அவரது சிந்தனைகளை மாணவர்கள் பகிர்ந்தனர்.
கனவு காணுங்கள் மாணவ செல்வங்களே, கனவு காணுங்கள் என்ற வார்த்தைகள் ஒலித்தது. மாணவர்களின் குரலில் கலாமின் கனவுகள் மீண்டும் பிறந்தன. ஒவ்வொரு உரையும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்குள் தலைமைத்துவம் வளர வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. அதற்காக பள்ளியில் ஒரு சிறப்பு தேர்தலை நடத்தப்பட்டது. ஜனநாயகத்தின் அருமையை உணர்த்தும் உயர்ந்த முயற்சி இது. பெரியவர்கள் வாக்களிப்பது போல மாணவர்களும் வாக்களிக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. அதற்காக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் போன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதில் கண்ட்ரோல் யூனிட் மற்றும் பேலட் யூனிட் தயாரிக்கப்பட்டு வேட்பாளர்களுக்காக தமிழ்நாட்டின் மாநில சின்னங்கள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு சின்னமும் மாணவர்களின் கவனத்தை ஈர்த்தது. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் வரிசையாக நின்று வாக்களித்தது பார்ப்பதற்கு மிக அருமையாக இருந்தது. மாணவ செல்வங்கள் தங்கள் வாக்கை பதிவு செய்தனர். வாக்களிக்கும் தருணம் அவர்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது. தங்கள் பிஞ்சு விரல்களில் தாங்கள் வாக்களித்ததற்கான அடையாளமாக அழியாத மை வைத்து கொண்டதை அவர்கள் பார்த்து பார்த்து பரவசம் அடைந்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பின்னர் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட்டது. மாணவர்கள் தேர்ந்தெடுத்த தலைவர் மகிழ்ச்சியுடன் மேடைக்கு வந்தார். அம்மாணவ தலைவருக்கு மதுரை இளவயது நீதி குழும உறுப்பினர் உயர் திரு பாண்டியராஜா அவர்களால் பதவி ஏற்பு விழா நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வைக்கு சொந்தக்காரராம் எம் முண்டாசு கவிஞனின் பிறந்த நாள் விழா டிசம்பர் 11ஆம் தேதி எம் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. அந்த நாளில் மாணவர்கள் உற்சாகத்தோடு மகிழ்ந்து அவரை போலவே பலர் வேடமணிந்து வருகை புரிந்திருந்தனர். வெள்ளை வேட்டி, கருப்பு மீசை, தலையில் வெள்ளை முண்டாசு. பாரதியார் மீண்டும் வந்தது போலவே தோன்றியது. மேடையில் நின்று மாணவர்கள் பாரதியாரின் கவிதைகளை உற்சாகமாக முழங்கினர். வீரமும் சுதந்திரமும் ஒழிக்கும் பாடல்கள் பள்ளி வளாகத்தில் முழங்கின. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற வரிகள் அனைவரையும் உற்சாகப்படுத்தின. தமிழின் பெருமை அந்த குரல்களில் ஒலித்தது. பாரதியாரின் கனவுகள் புதிய தலைமுறையில் மீண்டும் உயிர்த்தன. இந்திய மகளிர் கிரிக்கெட் உலகமே பேசும் சாதனையை படைத்தது. நாட்டின் பெருமை மிகு அணியான இந்தியா விமென்ஸ் நேஷனல் கிரிக்கெட் டீம் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்த நேரத்தில் அவர்களோடு இணைந்து எம் பள்ளி மாணவ செல்வங்களும் மகிழ்ந்தனர். அந்த மகிழ்ச்சியை எங்கள் பள்ளி மாணவிகள் பகிர்ந்து கொண்டனர். உலக கோப்பையை போல ஒரு கோப்பையை உயர்த்தி பிடித்து இந்தியா வெற்றி, இந்தியா வெற்றி என்ற முழக்கம் வளாகம் முழுவதும் ஒலித்தது. சாத்தமங்கலம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களின் அறிவுத்திறனை உயர்த்த ஹைடெக் லேப் திறக்கப்பட்டது. கணினி திரையில் புதிய உலகம் மாணவர்களுக்கு திறந்தது. பாடங்கள் உயிரோடு பேசுவது போல கற்றல் நடைபெற்றது. ஆர்வமும் ஆராயும் மனமும் மாணவர்களில் வளர்ந்தது. சாத்தமங்கலம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற புதிய உலகம் ஒன்று கதவை திறந்தது. 3D காட்சிகள் உயிரோடு பேசுவது போல தோன்றின. கடல், மலை, விண்வெளி அனைத்தும் கண்முன் தோன்றின. மாணவர்கள் அதிசயத்தில் அந்த உலகைக் கண்டு மகிழ்ந்தனர். அறிவியல் உலகம் அவர்களுக்கு மிக அருகில் வந்ததை உணர்ந்தனர். கேள்விகள் எழுந்தன, ஆர்வம் பெருகியது. வகுப்பறை ஒரே நேரத்தில் ஒரு புதிய உலகமாக மாறிய தருணம் இது. உலகத்தில் இருந்த பாடங்கள் அனைத்தும் காட்சியாக கண்முன் உயிர்த்தன. மாணவர்களின் கண்களில்தான் எத்தனை ஆர்வம்! கற்றல் ஒரு இனிய அனுபவமாகவே மாறியது. களப்பயணமாக JRC மாணவர்கள் ஒரு நாளிதழ் அலுவலகத்தின் செயல்முறைகள் பற்றி அறிய பயணமானார்கள். பல பேரின் கூட்டு முயற்சியால் தான்
வெற்று தாள்கள் எவ்வாறு செய்தித்தாள்களாக மாறுகின்றன என்பது பற்றி அறிந்து கொண்டு மனம் மகிழ்ந்தார்கள். செப்டம்பர் 5 என்றவுடன் நம் அனைவரின் நினைவுக்கு வருவது ஆசிரியர் தினம். சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் போலவே பல மாணவர்கள் வேடமணிந்து வந்திருந்தனர். வெள்ளை உடையணிந்து அமைதியான புன்னகையுடன் அவரே மீண்டும் வந்தது போல பல மாணவர்கள் வருகை புரிந்திருந்தார்கள். ஆசிரியர்தான் வாழ்க்கையின் வழிகாட்டி என்ற உண்மை உரக்க ஒலித்த நாள். அந்த விழாவிற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை பிரசிடென்சி. விஜயதசமி மாணவர் சேர்க்கையை முன்னிட்டு மகிழ்ச்சியுடன் மாணவர்கள் தெருக்களிலும் வீதிகளிலும் பதாகைகள் ஏந்தி 5 வயது முடிந்த குழந்தைகள் பள்ளியில் சேர வேண்டும் என்று முழக்கமிட்டனர். வீடு வீடாக சென்று குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்தனர். மாணவர்கள் செய்த அந்த அழைப்பு சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. பள்ளி வளாகம் புதிய முகங்களால் மலர தயாரானது. கல்வி ஒளி மேலும் பரவ வேண்டும் என்ற ஆசை வளர்ந்தது. மாணவர்களின் அன்பான முயற்சி அனைவரையும் கவர்ந்தது. ரோஜாவின் ராஜா நேரு மாமா என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது குழந்தைகள் தின விழா. நவம்பர் 14. பள்ளி என்னும் தோட்டத்தில் விதவிதமான பூக்களாய், வானில் மின்னும் நட்சத்திரங்களாய் இவ்விழாவில் இந்தியாவின் முதல் பாரத பிரதமர் நேரு மாமாவை போல் வேடம் அணிந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற தமிழரின் பெருமை மிகு திருநாளாம் பொங்கல் பண்டிகை எம் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் அனைவரும் பாரம்பரிய உடையில் மகிழ்ச்சியோடு வருகை புரிந்திருந்தனர். இனிய குரலில் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்ற முழக்கம் வானை முட்டியது. பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். பானை உடைக்கும் விளையாட்டில் உற்சாக குரல்கள் அங்கும் இங்கும் முழங்கின. கண்ணை கட்டி பானையை உடைக்கும் அந்த தருணத்தில்தான் எத்தனை சிரிப்பலைகள்! ஒவ்வொரு வகுப்பும் விடாத மழையிலும் மகிழ்வோடு விளையாடிய மழலைகள். கயிறு இழுத்தல் போட்டி என்றவுடன் மாணவர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு இங்கும் அங்குமாக கயிற்றினை இழுத்து, இதோ நாங்கள் வெற்றியடைந்து விட்டோம், இல்லை இல்லை அவர்கள் இழுக்கின்றார்கள், இல்லை இல்லை நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று இங்கும் அங்குமாக இழுத்து இழுத்து இறுதியில் வெற்றி ஆர்ப்பரித்தது. ஒற்றுமையும் அப்போட்டியில் அனைவரையும் கவர்ந்தது. கைத்தட்டலுடன் நண்பர்கள் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தி கொண்டார்கள். ஆசிரியர்களும் மாணவர்களின் மகிழ்ச்சியை ரசித்து மகிழ்ந்தனர். விழாவிற்கு உறுதுணையாக வந்தது ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை பிரசிடென்சி. அவர்களின் ஆதரவு விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்த்தது. பாரம்பரியமும் மகிழ்ச்சியும் கலந்த அந்த நாள் மறக்க முடியாத நினைவாக எம் பள்ளியில் மாறிய நாளாக இருந்தது. எம் பள்ளியின் அறிவியல் கண்காட்சி உங்களது பார்வைக்கு. மாணவர்களின் படைப்பாற்றல்களை உருவாக்கும் ஊக்குவிக்கும் முயற்சியாய் சிற்சிலர். எமது பள்ளியின் சீர்மிகு பயணம் நீரோட்டம் போல் புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கும் வகுப்பறைகள் மற்றும் ஆய்வகங்களில் இனி வரும் காலங்களில் தொடரும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொண்டு நன்றிகளுடன்